இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தோக்குறதுக்குன்னு அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருக்கானுங்க பாரு. மாமா கலக்குறோம் மாமா. இடுங்கயா, நல்லா இழுங்கப்பா. ஏய் இழுங்க. ஒரு சைடு போடுங்க, போடுங்க, நல்லா இழுங்க. அப்படிதான் அப்படிதான். ஏய் இழுங்க இழுங்க. இல்ல இல்ல இல்ல. ஏய் வர்ஷினி இழு. ஜானு இழுங்க. இழுங்க. என்னமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்ல இல்ல. அப்படிதான் அப்படிதான். நல்லா இழுங்க. ஜானு இழு ஜானு. ஏய் பாத்து வர்ஷினி இழு. அக்கா எல்லாம் போச்சுக்கா. ஜனாமா குடும்பம் தோக்க போகுது. சிபி இழு இழு, விட்டுறாத. அட நீங்களே நல்லா இழுங்கப்பா. தேனு வந்து இழு. நல்லா இழுங்க. அப்படிதான் அப்படிதான். அப்படிதான். பாத்து இழுங்க. இழுமா இழுமா இழுமா. அப்படிதாயா. சபாசியா. இல்லையா? ஆமா இழு மாமா. வாயா வாயா வாயா. இழுமா இழுமா. நல்லா இழுமா. இழுங்க இழுங்க. நல்லா இழுங்க. அப்படிதான் அப்படிதான். வாயா 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 வாயா. இல்லையா இல்லையா நல்லா இல்லையா? நிறுத்துங்கயா. ஓ என்ன இது அநியாயமா இருக்கு? ரெண்டு குடும்பத்துக்குள்ள போட்டினா ரெண்டு குடும்பம் மட்டும் தான் கலந்துக்கணும். நடுவுல போற வரவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு என்ன ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கலாம்னு பாக்குறீங்களா? அதானே இந்த போட்டியே குமார் குடும்பத்துக்கும் ஜனா குடும்பத்துக்கும் தான். நடுவுல அந்த புள்ள யாரையா? இவங்க குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? யார பார்த்து என்ன கேக்குறீங்க? யாரு யாரு வேற குடும்பம்? இவ என் குடும்பத்துல ஒருத்தி, என் சொந்தம், என் பேத்தி. போட்டியில தோத்தா நாகரிகமா ஜெயிச்சவங்களுக்கு கை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி அநாகரிகமா பேசிட்டு இருக்க கூடாது. தமிழ், நீ ஒண்ணு வருத்தப்படாத. நான் இப்ப சொன்னது குமார் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். தமிழ் என் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, என் பேத்தி, என் பேத்தி மாதிரி.